வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வீட்டில் பறவை கூடு கட்டினால் நல்லதா கெட்டதா என்று ஜோதிடம் கூறும் உண்மைகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்து மதத்தில் மரங்கள், செடிகள், விலங்குகள் மற்றும் பறவைகள் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரத்திலும் விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு சிறப்பு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. சில சமயங்களில் நமது வீடுகளில் பறவைகள் கூடு கட்டுவதை பார்த்திருப்போம். அவை பொதுவாக ஜன்னலோரம், கட்டிட இடுக்குகள், ஆழ்பழக்கம் இல்லாத பகுதிகளில் பொதுவாக கூடு கட்டும். இதை பார்த்து பலமுறை நாங்கள் ரசித்திருப்போம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி வீட்டில் பறவைகள், புறா கூடுகள் அல்லது தேனீ கூடு நமக்கு சில முக்கியமான சமிக்ஞைகளை கொடுப்பதாக கூறப்படுகிறது. சகுன சாஸ்திரத்தில் பறவைகளுடன் தொடர்புடைய சில மங்களகரமான மற்றும் அசுப அறிகுறிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் வீட்டில் பறவை கூடு கட்டினால் நல்லதா கெட்டதா என்பதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். சிட்டுக்குருவி கூடு. வீட்டில் பறவைகள் அல்லது குருவிகள் கூடு கட்டுவது அந்த வீட்டில் வசிப்பவர்களுக்கு மங்களகரமானது என்று ஜோதிடம் நம்புகிறது. சிட்டுக்குருவி கூடு கட்டும் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் வளரும் என்றும் சொல்லப்படுகிறது. வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறதாகவும் துரதிர்ஷ்டம் அதிர்ஷ்டமாக மாறும் என்றும் நம்பப்படுகிறது. தொடர்ந்து புறா கூடு. வீட்டில் புறா கூடு கட்டுவது வீட்டில் வசிப்பவர்களுக்கு பணம் வருவதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறதாம். புறா லட்சுமி தேவியின் பக்தராக கருதப்படுகிறது. அதனால் தான் வீட்டில் புறா கூடு வைப்பது மங்களகரமானது என்கிறார்கள். புறா கூடு கட்டும் வீட்டில் செல்வமும் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும் என்பதும் நம்பிக்கையாக இருக்கிறது. வீட்டிற்குள் வௌவால் வந்தால் என்ன பலன்? வௌவால்களை தனியாகவும் பாழடைந்த இடங்களிலும் வாழும் பறவைகள் என்று சொல்வார்கள். ஒருவரின் வீட்டில் வௌவால் கூடு கட்டினால் அது அவருக்கு தீயதாகவே கருதப்படுகிறதா. வௌவால்கள் வீட்டுக்குள் வருவது நல்லதல்ல என்று சொல்கிறார்கள். எதிர்காலத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று அர்த்தப்படுகிறதா. அடுத்து தேன் கூடு. பல சமயங்களில் நம் வீட்டில் தேனீக்கள் கூடு கட்டுவது நல்லது அல்ல என்று சொல்லுகிறார்கள். எங்களுடைய வீட்டிலும் தேனீ கூடு இருந்தால் அதை உடனே அகற்றாவிட்டால் பெரிய விபத்தை ஏற்படுத்தும் என்று நம்பப்படுகிறது. இந்த விடயங்கள் அனைத்தும் ஜோதிட சாஸ்திரத்தின் நம்பிக்கைகளாகவே இருக்கிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.